அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதிய பாடத்திட்டத்துக்கு உருவாக்கப்பட பணியில் பங்கேற்க அழைப்பு பார்த்திங்கன்னா டிசம்பர் 26 கடைசி தேதி. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் அறிவிப்பு. பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் நோக்குடன் தமிழ்நாடு மாநில கல்வியியல் கொள்கை 2025 அடிப்படையில் மாநில பாடத்திட்டத்தின் புதிய புத்தகங்களை உருவாக்கும் பணிகள் தீவிரமாக தொடங்கப்பட்டுள்ளன. இந்த பெருமைமிக்க பணியில் கல்வித்துறையில் ஆர்வமும் நிபுணத்துவமும் கொண்ட வல்லுநர்கள், ஆசிரியர்கள், கல்வியாளர்கள் மற்றும் தன்னார்வத்துடன் பங்களிப்பு விரும்பும் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என தமிழ்நாடு மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. பங்கேற்பதற்கான தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள். புதிய பாட புத்தக உருவாக்க பணியில் பங்கேற்க விருப்பம் தெரிவிக்கும் விண்ணப்பதாரர்கள் பின்வரும் அத்தியாவசிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். 1. கல்வி தகுதி. விண்ணப்பிக்கிறவர் தான் பங்களிக்க விரும்பும் தொடர்புடைய பாடத்தில் சப்ஜெக்ட் உரிய உயர் கல்வி தகுதியை பெற்றிருக்க வேண்டும். 2. கற்பித்தல் அனுபவம். பள்ளி கல்வி அல்லது உயர்கல்வி நிறுவனங்களில் பணியாற்றிய நீண்ட கால மற்றும் குறிப்பிடத்தக்க கற்பித்தல் அனுபவம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பது மிகவும் அவசியம். 3. நிபுணத்துவம். நவீன கற்பித்தல் அணுகுமுறைகள், மதிப்பீட்டு முறைகள் மற்றும் முளைவியல் ரீதியான மாணவர் கற்றல் உத்திகள் ஆகியவற்றில் ஆழமான அறிவும் நிபுணத்துவமும் பெற்றிருக்க வேண்டும். 4. உருவாக்க பங்களிப்பு. ஏற்கனவே பாட புத்தகங்கள், கையேடுகள், துணை நூல்கள் அல்லது பிற கல்விசார் புத்தகங்கள் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வல்லுநர் தெளிவு செய்யும் முறை. சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையில் வல்லுநர்களை தெளிவு செய்வதற்கு விரிவான மற்றும் பல்முனை மதிப்பீடு மேற்கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்களின் கல்வி தகுதி, கற்பித்தல் அனுபவம் மற்றும் நிபுணத்துவம் ஆகியவற்றை ஒருங்கே பரிசீலிக்கப்படும். மிக முக்கியமான விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்கப்படும் மாதிரி பாட வரைவு, சாம்பிள் சிலபஸ், லெசன் பிளான், அவுட்லைன் அல்லது உள்ளடக்க வரைவின் மீதான மதிப்பீடு evaluation of the submitted considered draft முக்கியமான அளவுகோலாக கருதப்படும். தேவைக்கேற்ப மிக சிறந்த மற்றும் பொருத்தமான வல்லுநர் மட்டுமே இந்த பணிக்கென தெரிவு செய்யப்படுவார்கள். தெரிவு செய்யப்பட்ட வல்லுநர்களுக்கு மட்டுமே அடுத்த கட்ட பணிக்கான தகவல் மற்றும் அழைப்பு தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கப்படும். மாதிரி பாட வரைவு சமர்ப்பிப்பு. விருப்பம் தெரிவித்த விண்ணப்பதாரர்கள் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் பாட வாரியாக தெரிவிக்கப்படும் தலைப்புகளில் டாபிக்ஸ் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதற்கான மாதிரி பாட வரைவை, சாம்பிள் லெசன் பிளான், கன்ஸ்டன்ட் அவுட்லைன் விரிவாக தயார் செய்ய வேண்டும். விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி டிசம்பர் 26. மேலும் விவரங்களுக்கு பாடத்தலைப்புகள், மாதிரி விண்ணப்ப படிவம் மற்றும் தேவையான இதர வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் தமிழ்நாடு மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளமான இந்த லிங்க்கு அறிந்து கொள்ளலாம். கல்வி பணியில் ஆர்வமும் அனைவரும் இந்த பெரும் பணியில் பங்கேற்று பயனடையுமாறு நிறுவனம் கேட்டு கொள்ளப்படுகிறது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.